வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பிப்ரவரி மாத பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 4 மாத கிரகங்களாகப்பட்ட அந்த சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் மகர ராசியில இருக்கு. இந்த மாதத்துல இந்த 4 கிரகங்களும் கும்ப ராசியில ராகு பகவானோட சேர போகுது. இந்த ராகு பகவானோட சேரும் போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுபோக உங்களுக்கு மிதுன ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து அந்த கும்ப ராசியில ராகு பகவான் இருக்கிறார். அதோடு சேர்ந்து 4 கிரகங்களும் பயணிக்க போது இதுல செவ்வாய் மட்டும் பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி தான் பயிற்சி ஆகிறார். அதாவது கும்ப ராசிக்கு முதல்ல 23ஆம் தேதி வரைக்கும் உச்சம் பெற்று இருக்கிறார். 23ஆம் தேதியிலிருந்து அவர் கும்ப ராசியில அந்த 4 கிரகங்களோடு சேர்க்கை பெறுகிறார். அடுத்து மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இதனுடைய டீடைல்டு பலன்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்ப ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி கும்பராசி. சரியா சொன்னீங்க. லாபம்னா மகிழ்ச்சி, மகிழ்ச்சினா நன்மை, நன்மைனா அதிக வருமானம், வருமானம்னா நல்ல ஒரு வாழ்க்கை. இது எல்லாத்தையுமே தொட்டு தொட்டு போறதுதான் லாபம். எங்க வாழ்க்கையில இது ஒண்ணு கூட நடந்துருச்சுன்னா உங்களுக்கு சவால் விடுறோம் அப்படின்ற மாதிரியாக கேட்கக்கூடிய நபர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். இந்த கும்பராசி என்பர்கள் நீங்க உங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி அப்படியே கொஞ்சம் பேக்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடந்திருக்கும். எதுவுமே நல்லது நடக்காம கிடையவே கிடையாது. என்ன அதுல கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஹார்ட் ஒர்க்கையும் தாண்டி உங்களுக்கு ஒரு தெய்வ பலம் அப்படின்றது கூட வந்துகிட்டே இருக்கும். இந்த கும்பராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய தெய்வ பலம் அப்படின்றது கூட வர்றதுனால அதை கடந்து வரும்போது, சில சவால்களை கடந்து வரும்போது ஒரு பிரமிப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. இதெல்லாம் நான் சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், இதுல எனக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்ற மாதிரியாக கொஞ்சம் அதை கேர்லெஸ்ஸா எடுத்து வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கு. அதுதான் அந்த 11ஆம் இடம் செய்யக்கூடிய ஒரு தருணம். எந்த இடத்துல எப்போதுமே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் அப்படின்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும். மிகப்பெரிய ஒரு அறுவை சிகிச்சையே இருக்கும். அதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இருந்திருக்கலாம், இல்ல மிகப்பெரிய ஒரு நோய் தொந்தரவுகள், மிகப்பெரிய கடன் வாழ்க்கை எல்லாமே இருக்கும். இவங்களுக்கு 11ஆம் இடத்துல 11 காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவர்களுக்கு எல்லாமே நன்மைகள் நடக்குமா? அப்படி கிடையாது. இவர்களினுடைய மன ரீதியான சில விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும். எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் அதை புன்னகையோடு வரவேற்பவர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள். இப்ப அந்த புன்னகை போயிடுச்சு, அவ்வளவுதான். ஒரு சின்ன ஒரு டேமேஜ் என்ன அப்படின்னா அந்த ஒரு முகத்துல இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது போயிடுச்சு. வாழ்க்கையில இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படின்றதும் போயிடுச்சு. எதனால அது போச்சு? நம்மளுடைய கொம்பன் உள்ள இறங்கியிருக்காரு. உங்களுடைய ராசியின் மீதே பயணிச்சிட்டு இருக்கிறார். கொம்பன்னா யாரு? ராகு பகவான் தான். அந்த சர்ப்ப கிரகம், ஒரு சாயா கிரகம். நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஒரு மனக்குழப்பம், ஒரு தீவிரமான ஒரு போராட்டத்தோடு அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் அப்படின்றது உங்களுடைய எண்ணத்துல இருந்துகிட்டே இருக்கும். நம்மளால இது முடிக்க முடியல, இந்த உயரதிகாரி டார்ச்சர் பண்றார், வீட்டுக்கு வந்தா கணவர் டார்ச்சர் பண்றார், மனைவி டார்ச்சர் பண்றாங்க, குழந்தைங்க ஒரு பக்கம் நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க, மாமனார் மாமியார் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றாங்க, அம்மா அப்பா ஏதோ ஒரு தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மளை யாருமே நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த மனநிலை ஆகப்படுது டோட்டல் வாஷ் அவுட்டா இருக்கு. உங்களால எதுவுமே சிந்திக்க முடியாத ஒரு தன்மையில இருக்கிறீங்க. எங்க போனாலும் உங்களுக்கு நெகட்டிவாக நடக்கிறதுனால இந்த மாதிரியான அமைப்பை பெற்று இருக்கிறீங்க. இப்போ இதுக்கு இந்த மாசம் என்ன சொல்யூஷன் கிடைக்க போகுது நம்மளுக்கு? உங்களுடைய ராசியின் மீது 5 கிரகங்கள். ஒரு கிரகம் இருந்தா பரவாயில்ல, ஒரு கிரகத்துக்கே நாங்க படாத பாடுபடுறோம். 5 கிரகங்கள் இருக்க போகுது. அப்போ நாங்க என்ன பாடுபடுவோம், நீங்க சொல்லவே வேண்டாம், நாங்க யூடியூப் ஆஃப் பண்ணிட்டு நாங்க வெளியில போயிடுறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த மனநிலை மீண்டும் மீண்டும் எதிர்மறையை நோக்கிதான் போகுது. இந்த 5 கிரகங்களின் சேர்க்கையாகப்பட்டது உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த வக்ர குருவின் பார்வை பெறப்போகுது.
அந்த வக்ர குரு எதுக்காக வக்ரமாகிறாரு? ஒரு இடத்துல ராகு கேது கிரகங்கள் வக்ரமா எப்போதுமே வக்ர கிரகமாக தான் செயல்படும். அந்த வக்ர கிரகங்களினுடைய தாக்கத்தை தணிக்கிறதுக்கு தான் குரு பகவான் வக்ர கிரகமாக பார்வையிடுகிறார். அந்த வக்ர கிரகமாக பார்வைக்கும் போது நீங்க எதெல்லாம் இழந்தீர்களோ இது நாள் வரைக்கும் ஷேர் மார்க்கெட்ல நிறைய பண இழப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை, உங்க கையில இருக்கக்கூடிய பணத்தை கரைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, அது நிலையா ஒரு சேமிப்பா நிக்க மாட்டேங்குது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கோல்டு ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே உங்க கை நழுவி போயாச்சு. இப்போதைக்கு இருக்கிறது உங்களுடைய உயிரும் உடலும் மட்டும்தான், வேற எந்த விதமான ஒரு விஷயங்களும் உங்களை சார்ந்து இல்லை. இந்த மாதிரியான இழப்புகளில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள், வேலையே இல்லை, வேலை தேடி தேடி எனக்கு காலெல்லாம் அயர்ந்து போச்சு, ஒரு ஓய்வு இல்லாமல், மனசுல நிம்மதி இல்லாமல், எந்த விதமான ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலமும் இல்லாமல் இப்போ ஒரு இருட்டு அறையில அடைச்ச மாதிரி இந்த கும்பராசி என்பர்கள் இருக்கிறாங்க. அந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு டோர்ஸா ஓபன் ஆக போகுது. வாய்ப்புகளினுடைய கதவுகள் உங்களுக்கு திறக்கப்பட போகுது. இந்த பிப்ரவரி மாதத்துல வாய்ப்புகளை நோக்கி போக போறீங்க. நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள், நல்ல ஒரு உயர் அந்தஸ்து, நல்ல ஒரு பதவிகள், நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள், இப்ப சூரியன் ராகு, இப்போ இந்த 5 கிரக சேர்க்கையில நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கணும்? உங்களுடைய ராசி, அதுதான் ராசினாலே சந்திரன் இருக்குது. அப்போ சூரியன் ராகு, சந்திரன் ராகு, புதன் ராகு, சுக்கிரன் ராகு, செவ்வாய் ராகு, இப்படிதான் பார்க்கணும் நம்ம. அப்போ எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போகுது? அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் வந்துரும் நினைச்சு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, அது வரல, அது இந்த மாசம் வரப்போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா வேலை இழந்து வருமானம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்களுக்கு அந்த வருமானத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு முயற்சிகள் செய்துகிட்டே இருக்கிறீங்க, வெளியூர்ல வேலை பார்க்கணும், வெளியூர்ல போய் நம்ம சம்பாதிக்கணும், வெளியிட மாற்றம் செய்யணும், இப்படின்னு செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்துல அதற்குண்டான ஒரு சாதகமான அமைப்புகள் இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். முக்கியமான பிரச்சனை கும்பராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? திருமணம் நடக்கல மேடம், எனக்கு 35 வயசாச்சு, 34 வயசாச்சு, 30 வயசாச்சு, 29 வயசாச்சு, நாங்களும் கிட்டத்தட்ட 3 வருடங்களாக தேடிட்டு இருக்கிறோம், திருமண வரன்கள் அமைய மாட்டேங்குது. இதற்கு சொல்யூஷன் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. இந்த மாதத்துல உங்களுக்கு திருமண வரன்கள் அமையறதுல முக்கியமான திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க வரன் தேடக்கூடிய முயற்சிகள்ல ஒரு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்காது, எல்லாமே நெகட்டிவ் தான். உங்களுடைய குவாலிஃபிகேஷனை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ், அதாவது நீங்க உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களோட சேர்ந்து பழகிறதுனால உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்றதுனால ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அது எல்லாமே இந்த மாதத்துல நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பெண்களுக்கு உங்களுடைய போராட்டமான வாழ்க்கை முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம். உங்களால இது எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைத்த பெண்கள் எல்லாமே இந்த மாதத்துல சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி பெண்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.